வணக்கம் நற்றினை நண்பர்களே. நற்றினையின் ஹாரி பாட்டர் சொல்லும் நீதி தொடரின் 2ஆம் பாகத்திற்காக சென்னையிலிருந்து அரவிந்த். ஸோ முதல் பாகத்தின் இறுதி வரை என்னென்ன பார்த்தோம்னா, ஹாரி பாட்டர் பிறக்கிறான். அவன் ஒரு வயதிலேயே அவனை கொல்ல தீய சக்திகளின் தலைவன் வால்டமோட் வரான். எக்காரணத்தால் அவனை கொல்ல முடியாமல் வால்டமோட்டின் சக்திகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, எங்கேயாவது மறைந்து இருக்கிறான். ஹாரி பாட்டரின் தந்தை தாய் லில்லி பாட்டர், தந்தையின் பேர் ஜேம்ஸ் பாட்டர், தாயின் பேர் லில்லி பாட்டர், இருவரும் இறந்து விடுகிறார்கள். ஆனால் அவனுடைய சித்தி வீட்டில் வளர்கிறான். சித்தியின் பேர் ஆண்ட் பெட்டோனியா, சித்தப்பானே வச்சுக்கலாம். அவங்க பேர் அங்கிள் வெர்னான். ஸோ அவங்க குடும்பத்தில் வளர்றான். அங்கே அவனை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னா அவனோட 2 பவர்ஸ்னால அவன் பாம்புகளோட பேசுகிறான், அதனால் ஆபத்து வருது. அதுக்கப்புறம் அவன் பறக்கிற சக்தி அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் பயந்து அவன் உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் இப்படியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக மறைச்சே வச்சிடலாம், இவன் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு கூட அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அடிக்கடி வெளில போனானா இவனை பற்றி நியூஸ் தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் சூனியக்காரன் தான் நம்ம நாட்டில் எப்பயுமே அப்படி தானே. நம்ம உலகத்தில் ஒரு வீட்டில் ஒரு வித்தியாசமான ஆள் இருந்தால் அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருவாங்க, பழகிறதே நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் மறைச்சி வைக்க ட்ரை பண்ணும்போது, அந்த டம்பிள்டர் வச்சிருந்த வேலைக்காரர், அந்த ராட்சசர் ஹேக்ரிட் இவங்களை இவங்களுக்கு லெட்டர் ஃபஸ்ட் அனுப்புவாங்க, ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு டைம் வந்துச்சு அனுப்புங்கன்னு. அப்போ இவங்க குடும்பத்தோட ஓட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஹேக்ரிட் ஓடி பிடிச்சி அவங்க எல்லாரையும் லேசாக தாக்கிட்டு ஹாரி பாட்டர் தூக்கிட்டு போயிடுவான், நீ வா ஸ்கூலுக்கு போகலான்னு. அப்போ டம்பிள்டரை பற்றிலாம் ஹேக்ரிட் சொல்லுவார். அப்போ ஹாரி பாட்டர் கேட்பார், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் ஏன் பறக்கிறேன்ல, அதெல்லாம் ஒரு மந்திர உலகத்தில் அதெல்லாம் ஒரு சாதாரண பவர்ஸு. எல்லாருக்கும் இயற்கையாகவே பறக்கிற சக்தி இருக்காது, ஆனால் உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் கேட்பா, நான் என்னோட அப்பா அம்மா யார், எங்கே இருக்காங்க, கார் விபத்தில் இறந்ததான் இவங்க சொல்கிறாங்களே. இல்லையோ, ஐயோ அது பொய். ஒரு காலத்தில் தீய சக்தி உலகத்தில் பெரிய சக்தியாக இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, யாராலையுமே அதை ஸ்டாப் பண்ண முடியல. அதை தீய சக்தியோட தலைவன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் கூட யாருமே சொல்ல இப்போ கூட பயப்படுறாங்க, பேர் என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாரி கேட்கும்போது, எனக்கு இப்போ கூட சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லும்போது, சரி நான் எழுதி காட்டுறேன் ஹேக்ரிட் சொல்லி எழுதி காட்டுவோம். ஹாரி பாட்டருக்கு அப்போ எழுத படுக்க கூட தெரியாது, இன்னும் ஸ்கூல் கூட சேரல, எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே அப்படின்னு சொன்னேன். சரி நான் ஒரே ஒரு தான் சொல்லிடுறேன்னு வேண்ட வெறுப்பா சொல்லுவான், வால்டமோர்ட். ஹாரி பாட்டர் மனசில் வச்சுப்பான், சரி இந்த பேரை சொல்லக்கூடாது போலன்னு கூட நினைப்பான். அதுக்கப்புறம் அவன் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை, யார் எப்போ யாரை கொல்லுவானே தெரியாது, நமக்கு சுற்றி யார் நண்பர்கள் யார் பகைவர்கள்னே தெரியாது, திடீர்னு யாருனாலும் யாரை வேணாலும் கொல்லுவாங்க. அவனோட அடிமைகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க பேர் டெத் ஈத்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய அடிமைகள் இருந்தாங்க, கூட ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான் எவனோ ஒருத்தன். திடீர்னு பார்த்தா அவன் வால்டமோர்ட்டின் அடிமை டெத் ஈத்தராக இருப்பான். அதுக்கப்புறம் சில செத்த பிணங்களை கூட அவனோட படையில் சேர்த்துருப்பான், அவங்களுக்கு செயற்கையாக உயிர் கொடுத்து அவங்களும் பல பேரை கொண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காலத்தில் என்ன காரணத்துலான்னு தெரியல, திடீர்னு உங்கள் அப்பா அம்மாவை கொள்றதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அவங்களை தடுக்கிறதுக்காக டம்பிள்டர் உன்னை அப்பா அம்மா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தாரு. ஆனால் அதையும் மீறி அவனோட ஒரு ஆள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி காட்டி கொடுத்துட்டான். அதனால உங்கள் அப்பா அம்மா கொன்னுட்டான் வால்டமோர்ட். ஒன்றை கொல்ல ட்ரை பண்ணும்போது மட்டும் அவனோட சக்தியெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, அவன் எங்கேயோ போயிருக்கான், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஹேக்ரிட் கதையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டம்பிள்டர் உன்னை இந்த ஆண்ட் பெட்டனியா அங்கிள் வெர்னான் கையில் ஒப்படைச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ ஸ்கூலில் சேரலான்னு, புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம போகலான்னு சொன்னேன்னே, எனக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லையே, நான் என்ன பண்ணுறது. அது கவலைப்படாதவங்க, அப்பா அம்மாவோட சொத்து ஒரு பேங்க்கில் போட்டிருக்கோம், பிரிங்கெட்ஸ்னு ஒரு பேங்க் இருக்கும், டயகனாலி அது தெரு ஒரு பேர், அங்கே பிரிங்கெட்ஸ்னு ஒரு பேங்க் இருக்குது. அதான் இந்த மாயக்காரர்கள் யூஸ் பண்ணுற பேங்க். அங்கே பணம் போட்டிருக்காங்க, அங்கே வச்சுருக்காங்க, உங்களோட அப்பா அம்மா சொத்தெல்லாம் இருக்குது, அதுலேருந்து காசு எடுத்துகிட்டு நம்ம புக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு காசு எடுக்க போகிறாங்க. காசெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே நல்ல பேங்க் நம்ம ஊர் கவர்மெண்ட் பேங்க் மாதிரில நல்ல ஸ்ட்ராங்கான பேங்க்கு.
செக்யூரிட்டியான பேங்க். அங்கே வந்து பாதுகாக்கிறதுக்கு குள்ள மனிதர்கள் இருப்பாங்க, காப்ளின்ஸ்னு பேர். எல்லா ஐடென்டிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் கரெக்டாக உள்ள விடுவாங்க. இது வந்து நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கதையில் இந்த பேங்க் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கும். ஸோ இங்கே காசு எடுத்துகிட்டு அவன் புக் வாங்குறதுக்காக போகும்போது நிறைய நண்பர்களை சந்திக்கிறாங்க. எல்லாம் ஹாரியோட அந்த தழும்பு வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. அப்படியே மின்னல் வடிவத்தில் அப்படியே பளிச்சுன்னு மின்னுற ஒரு தழும்பு. எல்லாம் ஹாரி பாட்டர் வந்துட்டான்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஹாரிக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் நம்மளை ஆல்ரெடி தெரியுமா, நம்ம இப்போ தான் மந்திர உலகம்னா என்னென்ன கேள்விப்படுறோம் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கை கொடுக்குறாரு. ஹாரி, நான் தான் ப்ரொஃபஸர் குரல், இந்த முறை ஸ்கூலில் வந்து சேர போகிறேன், நைஸ் டு மீட் யூ. நான் தான் தீய சக்திகளை எதிர்த்து போராடுவது எப்படி, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்ற பாடத்தை நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு கை கொடுக்குறாரு. அப்போ அவன் 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஒருவர் முகத்தை பார்க்குறாங்க. அப்போ ஹாரியோட தழும்பு பயங்கரமாக எரியுது, அப்படியே மண்டை புழக்கிற மாதிரி வலிக்குது. என்னடா அது காரணம்னு அவனுக்கு புரியல. வழியில் அப்படியே துடிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹேக்ரிட் வந்து எல்லா புக்ஸ்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம், நீ வந்து இங்கே நம்ம டிக்கெட்டு வாங்கிடலாம், நீ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ரயில் வண்டியில் போகணும், ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸ்கூல் பேர் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலு. அதுக்கு வந்து போகிறதுக்கு ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் இருக்கும். அதுக்கு டிக்கெட் வாங்குவாங்க. அந்த டிக்கெட்டில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து 9.45ன்னு போட்டிருக்கோம். என்ன இது பிளாட்ஃபார்ம்னா 1, 2, 3 தானே இருக்குது, இதுன்னு 9.45னா ஹாரி பாட்டர் கேட்பான். அப்போ வந்து ஹேக்ரிட் சொல்கிறது இருந்தது, நான் 9வது பிளாட்ஃபார்ம், 10ஆம் பிளாட்ஃபார்ம் வந்து சாதா மக்களுக்கு, நடுவில் ஒரு சுவர் இருக்கும், அது வந்து நமக்கும் சுவர் மாதிரி தெரியும், மக்களுக்கும் சுவர் மாதிரி தெரியும். அந்த நடு சுவரில் நீ வந்து சுவர் இடிக்க போகிறோன்னு கூட பயப்படாமல் வேகமாக ஓடினேன்னா அந்த சுவர் கொஞ்ச தூரத்தில் கிட்ட பொண்ணே தானாக மறைஞ்சிடும். அப்போ நீ ஒரு பிளாட்ஃபார்மில் போய் நிற்ப. அதுதான் வந்து 9.45 பிளாட்ஃபார்ம். மக்களுக்கு தெரியாமல் மாய உலகத்தினர் அந்த சாதா ரயில்வே ஸ்டேஷனோட தங்கள் ரயில்வே ஸ்டேஷனையும் வச்சுருக்காங்க. ஸோ நீ அப்படி போகணுன்னு. ஹாரிக்கு பயமாக இருக்கும். ஐயோ சுவர் தெரியாமல் திடீர்னு மறையாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பான். ஹேக்ரிட்டும் கூட அப்போ வரமாட்டான். எனக்கு வந்து ஸ்கூலில் வேலை இருக்குது, டம்பிள்டர் கூட்டிருக்காரு, நீ வந்து பயப்படாமல் வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் அன்னைக்கு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஹாரி வந்து ஸ்டேஷனுக்கு போவான். பல பேர் பார்ப்பான், அப்படியே போவாங்க, செவர் நோக்கி வேகமாக ஓடுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அவனும் ஓடுவான். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிவியில் இந்த படமாக பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும். ஓடி போய் செவர்கிட்ட இடிக்கிற மாதிரி போனால் செவர் காணாமல் போயிடும். உள்ளே பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் 9.45 எழுதியிருக்கும். அந்த ட்ரெயினில் ஏறிடுவான். அங்கே ஒரு அம்மா வந்து 3-4 குழந்தைங்களை வச்சு கொண்டு வந்திருக்கும். அது மாய உலகத்தை சேர்ந்தவர்கள். அந்த குழந்தைகளை ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இயர், அது வந்து ஹாரியோட ஃப்ரெண்ட் ஆகிடும். அவர் பேர் வந்து ரான், ஹாரியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த கதையில் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஃப்ரெண்டு உருவாகிடும், ரான்னு ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து இருப்பான், நெவில்னு ஒரு ஃப்ரெண்டும் ஹாரிக்கு கிடைப்பாங்க ட்ரெயினில். ஸோ அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த தீய சக்திகளோட தலைவன் இப்படின்னா அதில் அவங்க கேட்ட கதைகள். அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே மாய உலகத்தை சேர்ந்தவர்கள், இந்த கதையை கேட்டு வளர்ந்துருப்பாங்கல்ல, நடந்ததெல்லாம் ஹாரிக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க, ரான் நெவில் எல்லாம். அப்போ நடுவில் ஒருத்தர் வந்து இங்கே தான் ஹாரி இருக்கானான்னு ஒருத்தர் வந்து, அவனும் ஃபர்ஸ்ட் இயர் தான் சேர வரான். சேரும்போது அதிகாரமாக பேசுவான். ஆமாம், நீ யாருன்னு, நான் வந்து ட்ரேக்கோ மேல்ஃபாய், இந்த மாதிரி பசங்களோட சேராத அப்படின்னு நான் வந்து எடுத்தோடனே அதிகாரமாக சொல்லுவான். எங்கள் அப்பா வந்து சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். உன்னை ஹாரி சொல்லுவான், உன்னையும் நான் ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னை வந்து யார் கூட சேராதன்னு சொல்லாத, அந்த அதிகாரம் உனக்கு கிடையாது, அது எனக்கு தெரியும். உடனே வந்து ஹாரி ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பான். ஆரம்பத்துலேயே அவனுக்கும் இந்த ட்ரேக்கோ மேல்ஃபாய்க்கும் ஒத்து வராது. அப்புறம் ட்ரேக்கோ மேல்ஃபாய் அப்படியே கடுப்பாயிட்டு போயிடுவான். அப்போ வந்து ரான் சொல்லுவான், இவனோட அப்பா வந்து லூசியஸ் மேல்ஃபாய், இவர் வந்து வால்டமோட்டோட அடிமையாக இருந்தார், டெத் ஈட்டராக இருந்தாருன்னு சந்தேகப்படுறான், டெத் ஈட்டராக இருந்தாருன்னு. பட் என்னன்னு தெரியல, வால்டமோட் இறந்தான்னு என்னன்னு தெரியல. அவன் காணாமல் போனதுக்கப்புறம் நான் வந்து வால்டமோட்டுக்கு அடிமையாக இல்லை, என்னை வந்து அவனோட சக்தியை யூஸ் பண்ணி வசப்படுத்தி வச்சிருந்தான், என்னோட சொந்த விருப்பத்தினால இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, அமைச்சகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ நல்ல நிலைமையில இருக்கிறான். ஆனால் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு ரான் சொல்கிறான். ரானோட அப்பா பேர் வந்து வீஸ்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி பேரே வீஸ்லி, சார்லி வீஸ்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க அப்பா பேர். அவர் வந்து அந்த அமைச்சகத்தில் முக்கியமான வேலையை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஆர்ஆர் மாதிரி, படை வீரர் மாதிரி அந்த வேலையில் இருக்கிறாரு. அங்கே வந்து அப்படியே அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த ட்ரெயினில் போய் ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. அந்த ஸ்கூலில் வந்து சேரும்போது நாளே லஞ்சு, வெல்கம் லஞ்ச்.
லஞ்சில் என்னென்னா சாப்பாடுலாம் ஆட்டோமேட்டிக்காக தட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் விழும். சாப்பாடு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தட்டில் வந்து விழும். சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த பள்ளியில் வந்து 4 ஹவுஸ் இருக்குது. மாணவர்களை 4 பிரிவாக பிரிப்பாங்க. கிரைஃபிண்டர், ரேவன் கிளா, ஹஃபில் பஃப், அப்புறம் ஸ்லித்தரன். இந்த 4 ஹவுஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்ல. 4 ஹவுஸுக்கோட சிம்பிள் என்னென்னு என்ன சொல்கிறேன். கிரைஃபிண்டர்ன்றது தைரியமானவர்களை தேர்ந்தெடுக்கும் அவர்களுக்கான பிரிவு. ரேவன் கிளா என்பது அறிவை தேடுபவர்களுக்கான ஹவுஸ். ஹப்பிள் பஃப் யாதையும் இந்த இரண்டையும் விரும்பாமல் சாதாரணமாக இருக்கவங்களோட ஹவுஸ். ஸ்லைத்தரன்றது புகழை விரும்புபவர்கள் அவர்களுக்கான பிரிவு ஹவுஸ். இந்த 4 ஹவுஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் ரான்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ ஸ்லித்தரனில் மட்டும் சேராத, அங்கே தான் வால்டமோர்ட் தீய சக்திகளின் தலைவன் இருந்தான், அங்கே இருக்கிறவங்களாம் அவனோட அடிமையாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தீய சக்திகளை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஹாரி வந்து நான் என்றைக்குமே அதில் மட்டும் சேரவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். அப்போ சாப்பிட்டே இருக்கும்போது எல்லா ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒரு ஆளாக அவங்க ஒரு தனி டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குரல் இருந்தார்ல, ஃபஸ்ட்டு ஹாரி கிட்ட கை கொடுக்கும்போது அவனோட தழும்பு எரிஞ்சுது. அவரும் இன்னொரு ப்ரொஃபஸரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் பேர் வந்து செவரஸ் ஸ்னேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாரியை பற்றி அவங்க பேசினாங்களா என்னன்னு தெரியல. 2 பேர் ஹாரியை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ திரும்பவும் ஹாரியோட தழும்பு பயங்கரமாக எரியும். ஹாரிக்கு என்னென்ன உண்மை புரியாது, ஏன் இப்படி நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் டம்பிள்டர் வந்து திடீர்னு எந்திரிப்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களோ இல்லையா, அவங்க டெஸ்கில் இருக்கிற பிளேட்டில் சர்ன்னு பறந்து காணாமல் போயிடும். ஸோ இதான் வருஷம் எப்பயுமே நடக்கும். பேசிகிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. யாராவது முக்கியமான அறிவிப்பு இல்லை பேச வராங்கன்னா சட்டுன்னு அந்த டெஸ்க் மேலே இருக்கிற அந்த டேபிள் மேலே இருக்கிற சாப்பாடு ஐட்டங்கள்லாம் பறந்து காணாமல் போயிடும். அப்போ அவர் எல்லாம் சந்தோஷமாக கை நீட்டி எல்லாரையும் வரவேற்பார். இந்த பள்ளியோட பெருமையெல்லாம் பற்றி சொல்லுவார். அப்போ 2-3 விஷயங்கள் சொல்லுவார். இந்த பள்ளியில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட காடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, அங்கே போனீங்கன்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட ரூல்ஸ்லாம் சொல்லுவார். யாரும் நைட்டு வந்து ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது, அது மாதிரி பகலில் வந்து டீச்சர்ஸ் சொல்கிற விதிமுறைப்படி தான் அங்கங்கே நடக்கணும், மற்றபடி எல்லாம் ஜாலியாக தான் அந்த ஸ்கூல் இருக்கும், நீங்கள் வந்து எல்லாம் நல்லா கற்றுக்கலாம் அப்படிலாம் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவங்க பசங்களை அங்கங்கே ஹவுஸில் போடுற பிரிவு நடக்கும். அந்த அடுத்த நிகழ்ச்சி யார் யார் எந்தெந்த ஹவுஸில் சேர்றாங்கன்னு ஃபஸ்ட் இயர்ஸை வந்து பிரிக்கணும்ல, அந்த வேலை நடக்கும். மிச்சம் இருக்கிற மொத்தம் வந்து இந்த ஸ்கூலில் 7 வருஷம் படிக்கணும். அடுத்த செகண்ட் இயர்லேருந்து இருக்கவங்களும் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. ஸோ அந்த வேலையை வந்து மினர்வா பார்ப்பாங்க. அதை வந்து செய்கிற வேலையை வந்து அவங்க வந்து ஒரு தொப்பி யூஸ் பண்ணி செய்வாங்க. ஒரு பெரிய தொப்பி இருக்கும், அதை வந்து போட்டால் கழுத்து வரைக்கும் வந்துடும். தலையில் ஃபிட் ஆகிற தொப்பி கிடையாது, ரொம்ப பெரிய தொப்பி, ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேட்டை வச்சு அந்த ஹேட்டு தானாக பேசும். அதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மூளையை வாசித்து அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இந்த ஹவுஸுன்னு அனௌன்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஹேட்டை வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தலையிலையும் போட்டு போகிற எந்தெந்த ஹவுஸ்ன்னு அந்த ஹேட் வந்து கத்தி கத்தி சொல்லுது. ஸோ எல்லாரும் உட்காடுறாங்க. ரான், நெவில் அவங்கெல்லாம் கிரைஃபிண்டரில் போட்டுருது. லூனான்னு ஒரு பொண்ணு வந்து ரேவன் கிளாவில் போடுது, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாவா பின்னாடி. ட்ரேக்கோ மேல்ஃபாய்னு வந்தால ட்ரெயினில் சண்டை வந்ததில்ல, அவன் வந்து இருக்கிற ஸ்லித்தரனில் போயிட்டான். ஹாரி வந்து அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் உட்காடுறான் பயந்து. அப்போ அந்த தொப்பி வந்து உடனே வந்து அவனை எந்த ஹவுஸில் இருக்கான்னு சொல்லலை. அப்படியே யோசிக்குது, இன்ட்ரெஸ்டிங், அதிசயமாக இருக்குது, உன்னை எந்த ஹவுஸில் போடுறேன்னே தீர்மானிக்க முடியலையே. ஹாரி வந்து நான் வந்து கிரைஃபிண்டரில் போகணும்னு நினைக்கிறான். அப்போ தொப்பி கேட்குது அவன் காதில், நிஜமாவே நீ கிரைஃபிண்டரில் தான் போகணுமா? ஹாரி வந்து ஆமாம், இல்லை நீ வந்து ஸ்லித்தரனில் போனால் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது, அங்கே நீ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவ அப்படின்னு தோணுது. இல்லை கிரைஃபிண்டர் தான் போகணும்னு ஹாரி நினைச்சோன்னே கிரைஃபிண்டர்னு கத்திடுச்சு. உடனே ஹாரிக்கு வந்து இது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குழப்பமாகவே இருக்கும். இப்போ வந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து தப்பான ஹவுஸை தேர்ந்தெடுத்துட்டோமோன்னு. ஸோ இதோட நம்ம வந்து ஹாரி பாட்டர் தொடரின் 2ஆம் பாகத்தை முடிச்சிடலாம். இன்னும் ஹாரி பாட்டரில் மொத்தம் 7 பாகங்கள் இருக்குது. ஸோ நம்ம தொடரில் இருந்து முதல் பாகம் கூட முடியலை. ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் தான் போயிட்டுருக்கு. இதான் முதல் பாகத்தோட பேர், ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன். ஃபிலாசபர் ஸ்டோன்னா என்னென்ன அடுத்த இந்த தொடரில் 3ஆம் பகுதி வரும்போது பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த கதையில் வரைக்கும் என்னென்ன விடை தெரியாத கேள்விகள் இருக்குன்னா, தீய சக்திகளின் தலைவன் ஏன் ஹாரி பாட்டரை கொல்ல வந்தான், ஏன் அவனால் கொல்ல முடியல, அவன் சக்திகள் எதனால் அழிஞ்சுது, அப்படி ஹாரி பாட்டர் என்ன சக்தி இருக்குது, அப்புறம் அவன் எதனால் அவனால் பாம்புகளோட பேச முடியுது, அது ஒன்று. அப்புறம் ஏன் ப்ரொஃபஸர் குரலையோ ஸ்னேப்பையோ பார்க்கும்போது ஹாரி பாட்டரோட தழும்பு பயங்கரமாக எரியுது,
அதுக்கு காரணம் ஏதாவது அவங்களுக்கும் வால்டமோட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை வால்டமோட் அவங்களுக்குள்ள இருக்கானா, என்ன காரணம் அது தெரியல. இந்த மாதிரி சில விடை தெரியாத கேள்விகள்லாம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடுத்தடுத்த தொடர்களில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அனைவரும் நன்றாக கொண்டாடுங்கள். குடும்பத்துடன் குட்டிகளுடன் நல்லா கொண்டாடி இந்த தொடரில் வரும் நீதிக்கேற்ப ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒற்றுமையாக இருங்கள், யாரிடமும் பொறாமை வேண்டாம், வஞ்சம் வேண்டாம். அதான் அந்த தொடரின் நீதியை அப்படியே ஃபாலோ பண்ணி அனைவரும் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.